அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது இந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நான் இதாக கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்குறேன், தெரியணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இதை மட்டும் நான் கொடுக்குறேன். மற்றபடி ஒரு ஸ்ட்ரைக் எங்கிருந்து என்ன ப்ரைஸ் இதானாலும் நாம் மார்க்கெட்டை போயிட்டு பார்க்கறதுல, மார்க்கெட்டில் எங்கே போகும் என்னன்றது நம்மளால சொல்ல முடியும் இல்லைன்னு. இந்த ப்ரைஸ் இதானதுக்கு அப்புறம் தான் அங்கே டிசிஷன். இன்னைக்கு சைட் வேஸ் மார்க்கெட்டா, இல்லை நல்ல ஒரு பக்கம் இவ்வளோ பாயிண்ட்ஸ் ஒரு 150-200 பாயிண்ட்ஸ் போகுமா, அல்லது இதில் இருந்து திரும்பிடுமா, ரேஞ்ச் பவுண்டாக இருக்குமா, இல்லை ரேலியாக அப்படியே போகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். ஆனால் நான் இதில் கொடுக்கறது என்னன்னா, மார்க்கெட் டவுனா அப்பா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் கொடுக்குறேன். நான் இதை இங்கே பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. அது என்னைக்கு நான் சொல்லவும் மாட்டேன். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 23,500 காலு 88 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைடுக்கான ப்ரெஷர் கொடுக்கும். அதே 88 ரூபாய்க்கு கீழே இருந்தா செல் சைடுக்கான ப்ரெஷர் கொடுக்கும். ஓகே, இப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே 88 ரூபாய்க்கு கீழே வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எகைன் மறுபடியும் இங்க இருந்து ஏறி இங்க வந்தாலும் என்ன ஆகுங்க, ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இங்க வந்தாதான், இந்த பிரைஸ்க்கு கிட்ட வந்தாதான் நம்ம அடுத்த முடிவை எடுக்க முடியும். அப்போ இங்க இருந்து கீழே வந்துட்டு எகைன் இங்க இருந்து திரும்பினா இங்க திரும்புற இடம் உங்களுக்கு என்ன வேல்யூன்னு தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ இந்த பிரைஸ் வரும் பொழுது மட்டுமே நீங்கள் முடிவு எடுக்க வேண்டும் மார்க்கெட்ல அப்படிங்கிறது தான் இதுக்கு நான் கொடுக்கறது. ஏன்னா மார்க்கெட் இந்த பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ட்ரெண்டு கீழேயோ இல்லை மேலேயோ ஃபர்தர் எனி டைரக்ஷன்ல அவங்க திருப்ப பார்ப்பாங்க. அது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே அவங்க எக்ஸிக்யூட் பண்றது என்ன டைரக்ஷன் இருக்கோ அந்த டைரக்ஷன்ல போக தான் பார்ப்பாங்க. மார்க்கெட் இறங்கலாம், திடீர்னு மார்க்கெட் ஏறும், ஆனா இந்த பிரீமியத்தை கிராஸ் பண்ணாது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ மார்க்கெட் இங்க ஏறிடுச்சு, இவர் கீழே இந்த பிரைஸ் கீழே இருந்தா இறங்குன்னு சொல்லியிருப்பாரு. அது இங்க இருக்கும், எகைன் இங்க வந்தாதான் நம்ம அடுத்த முடிவே எடுக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ அதை உள்வாங்கி சரியா பயன்படுத்துங்க. மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் மட்டும் தான் நான் சொல்றேனே தவிர நான் இதை பை பண்ணுங்க செல் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது. அதை முதல்ல நிறைய பேர் புரிஞ்சுக்கல, சில பேர் ஒரு சில மெசேஜும் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா நாம ஒரு சின்ன ஹிண்ட் க்ளூ தான் இதுல கொடுக்குறோம். ஓகேங்களா, டைரக்ஷன் ட்ரேட் அவ்வளவுதான், எங்க போகும் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா. அப்ப எவ்ரி ரைஸ் இந்த பிரைஸ் கிட்ட வர வர செல்லு தான் மார்க்கெட் ஆகும். அப்ப இதை பிரேக் பண்ணாதான் பைக்கு பத்தி நம்ம யோசிக்கவே வேண்டும் இன்றைய தினம். அவ்வளவுதான் விஷயம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.